தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்கள் ஆண்டுதோறும் தவக்காலம் கடைபிடித்து வருகின்றனர். இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சாம்பல் புதனன்று தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று குருத்தோலை ஞாயிறு கொண்டாடப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் ஊர்வலமாக சென்று தேவாலயங்களில் வழிபாடு மேற்கொண்டனர். உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தந்தைகள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பங்கேற்ற அவர்கள் ஓசனா கீர்த்தனைகளை பாடியவாறு சென்றனர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்திலே நுழைந்த பொழுது மக்கள் எல்லோரும் ஒலிவ கிளைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று ஆண்டவர் இயேசுவை வரவேற்றதை நினைவு கூறும் விதமாக இந்த குருத்தோலை ஞாயிறானது கொண்டாடப்படுகிறது. இந்த குருத்தோலை பவனியானது ஆலய முகப்பிலிருந்து தொடங்கி கடைவீதி வழியாக சென்று பேராலய கீழ்கோடியில் அடைந்து அங்கே திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதிலே கலந்து கொண்ட எல்லா திருப்பயணிகளும் ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடியும் அவருடைய ஆசிரை பெற்றவர்களாக சென்றிருக்கிறார்கள்.